பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வீட்லேயே நம்ம நெய் எப்படி நம்ம காய்ச்சி எடுக்கிறதுங்கிறத பற்றின வீடியோ தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்மளுடைய ஃபுட்டி தமிழா சேனலில் நிறைய பலகாரங்கள் நம்ம செய்வோம். அதுக்கு எல்லாமே நெய் அதிகமாக நான் சேர்த்துருப்பேன். அந்த நெய் எல்லாமே நான் கடையில் வாங்குறது கிடையாது. நம்ம வீட்லேயே சேர்த்து எடுத்து வைக்கிற நெய் தான் நான் செஞ்சுருப்பேன். அதை பார்த்துட்டு நிறைய வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க, வீட்லேயே எப்படிமா நெய் காய்ச்சறது வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த வீடியோ பண்ணுறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்குறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். இப்போ நம்ம நெய் காய்ச்சறது பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எப்படி காய்ச்சறோம்னு நம்ம சொல்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு நெய் காய்ச்சறது முதல்ல பால் வாங்கி காய்ச்சிட்டு அதை தயிர் போட்டு அந்த தயிரை நம்ம கடையும் பொழுது வெண்ணெய் வரும். அந்த மாதிரி வெண்ணெய் எடுத்து வச்சு நெய் காய்ச்சுவாங்க. அது நிறைய தயிர் போடுறவங்களுக்கு யூஸ் ஆகும். நம்ம வீட்டில் அந்த அளவுக்கு தயிர் போட மாட்டோம். அதனால் நான் எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நாளைக்கு 1 லிட்டர் 1.5 லிட்டர் அந்த மாதிரி பால் வாங்குவோம். இது மாட்டுப்பால் தான். அதை நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா நல்லா காய்ச்சிட்டு தேவையான அளவு எடுத்துகிட்டு மீதி பாலை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நான் அப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில் இருந்த பாலில் மொத்தமான நமக்கு ஆடை நிற்கும். அந்த ஆடையை நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ், டிஃபன் பாக்ஸில் கலெக்ட் பண்ணி நான் எடுத்து வைப்பேன். டெய்லியுமே இப்படி எடுத்து வச்சோம்னா இது ஒரு 10 நாள் அல்லது 15 நாளுக்குள்ளே எனக்கு நிறைஞ்சிரும். அப்படி நிறையும் பொழுது இந்த ஆடையை எடுத்து நம்ம வெண்ணெயை எடுத்துக்கலாம். இப்படி 2 டைப்லேயும் நம்ம செய்யலாம். வீட்டில் செய்யும்போது இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பால்லேருந்து ஆடை எடுக்கலாம். இப்போ நம்ம நெய் காய்ச்சறதுக்காக இந்த ஆடை நான் இந்த பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன். எப்பயுமே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தோடனே நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு கடைஞ்சிடணும். கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா அது கூலிங் கம்மியாகிடுச்சுன்னா வெண்ணெய் திரண்டு வர்றது ரொம்ப லேட் ஆகும். இப்போ நம்ம இதை எடுத்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் இன்னும் பாலில் வெண்ணெய் ஆடை எடுக்காமல் இருக்கேன். இதை டைரெக்டாக நான் அந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். பால் காய்ச்சிட்டு நம்ம தேவைக்கு எடுத்துகிட்டு மீதியை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா, அடுத்த நாள் எடுக்கும்போது ஆடை இந்த மாதிரி கிடைக்கும். நம்ம ஆடை எடுத்த பாலில் தான் நான் தயிர் போடுவேன். நம்ம எல்லா பாலுக்கும் அப்படியே நம்ம தயிர் போட தேவையில்லை. தயிர் போட்டுட்டோம்னா அதை மறுபடியும் கடைஞ்சி அதுக்கப்புறம் வெண்ணெய் எடுக்கணும். அதனால் நான் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டே ஆடை எடுத்துட்டு தான் நான் தயிரே போடுவேன். அதனால் இப்படி ஆடை எடுத்துக்குவேன். இது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு எடுத்து வெளியே வச்சு, அதனால் உங்களுக்கு எல்லாம் ஆடை பிரிஞ்ச மாதிரி இருக்குது. இல்லாட்டி நல்லா திக்காக நமக்கு கிடைக்கும் ஆடை. இந்த மாதிரி ஆடை எடுத்து நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சுருப்பேன். இதில் நம்ம கரெக்டாக ஒரு பாக்ஸ் நிறையிற அளவுக்கு நான் விட்டுருவேன். இப்போ நமக்கு ஒரு பாக்ஸ் நிறையா இருக்குது. இதிலிருந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். இது நீங்கள் மாதக்கணக்கில் ஸ்டோர் பண்ணாதீங்க, அது ஒரு வாசம் அடிக்கும். நான் ஒரு 15 டேஸ்க்கு ஒரு தடவை நான் எடுத்துருவேன். இது எப்போ நிறையுதோ அது உடனே ஒரு டைம் எனக்கு சீக்கிரமாகவே நிறைஞ்சிரும். நான் அப்போ சீக்கிரமாகவே எடுத்துருவேன். அது இந்த அளவுக்கு போதும். இதை நம்ம மிக்ஸியில் போட்டு நல்லா அடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு வெண்ணெய் திரண்டு வந்திருக்கு. நம்ம இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்தோம்னா மேலே வரும். நிறைய ஊற்றி அடித்தோம்னா வெளியே வந்துடும். அதுக்காக தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அடிச்சுக்கிறது. பாருங்கள், இதை நல்லா நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இந்த வெண்ணெயை நம்ம பக்கத்தில் ஒரு கப்பில் தண்ணி வச்சு அதில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெண்ணெய் எடுத்தாச்சு, அதில் தண்ணி இருக்கும், அதுலேயே கூட நம்ம போட்டுக்கலாம். ஒவ்வொரு டைம் தண்ணி ஊற்றணுங்கிறது இல்லை. வெண்ணெய் எடுத்தது போக அதே தண்ணியில் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஜாஸ்தியாக இருந்தால் கொஞ்சம் எடுத்துருங்க. ஏன்னா மிக்ஸி போடும்போது வெளியில் வரும். அதுக்காக கரெக்டான அளவு வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெண்ணெயை நம்ம இந்த பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் போட்டுட்டோம்னா நமக்கு அதில் இருக்க இன்னும் கொஞ்சம் பாலெல்லாம் இருந்தால் வந்துடும்.
இதை எடுத்து அப்படியே நம்ம எந்த பாத்திரத்தில் நெய் காய்ச்சிறோமோ அதில் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னா நீங்கள் இந்த பாத்திரத்தில் ஐஸ் தண்ணி வச்சுட்டிங்கன்னா, ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த வெண்ணெய் வந்து அப்படியே கெட்டியாகவே இருக்கும். இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் நெய் காய்ச்சிறோமோ அதில் டைரெக்டாக அப்படியே போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெண்ணெயெல்லாம் இந்த வடை சட்டியில் எடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம நெய் காய்ச்சிக்கலாம். நம்ம வந்து வெண்ணெய் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் சின்ன அடுப்பில் வச்சு இதில் வச்சு தான் நம்ம வந்து நெய் காய்ச்சணும். ரொம்ப ஹையாக வச்சோம்னா அது வந்து ரொம்ப கருகுன மாதிரி ஆகிடும். அதனால் நான் வந்து இந்த அடுப்பு வச்சுருக்கேன். நெய் காய்ச்சும்போது நம்ம வெண்ணெய் எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட ஒரு டபுள் மடங்கு பெரிய பாத்திரமாக வைக்கணும். ஏன்னா நெய் கொதித்து வரும்போது பொங்கி கீழே வந்துடும். அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுக்கணும். வெண்ணெய் எல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு. அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கணும் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா நெய் உருகிட்டு இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு வந்திருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உள்ள அந்த பால் ஆடையில் இருக்கிற அந்த பால்லாம் கெட்டியாகிட்டு நெய் தனியாக வருது. இப்படி இருக்கும். இதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வைக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கும்போது இன்னொரு 5 நிமிஷம் ஆகும்போது இந்த மாதிரி ஆகும். நெய் காய்ச்சும் போது எப்பயும் நம்ம வந்து பக்கத்தில் இருந்து நெய் காய்ச்சணும். கொஞ்சம் அடுப்பில் வச்சுட்டு இந்த பக்கம் போயிட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் அது கருகி போயிடும். அதனால் வந்து ஒரு மாதிரி முருகல் வாசம் அடிக்கும், கருப்பு ஆயிடுச்சுன்னா. அதனால் வந்துட்டு நம்ம கரெக்டாக பக்கத்துலேயே இருந்து இதை கலரணும். பார்த்திங்கன்னா நெய் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் இருக்கணும். நெய் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முருங்கைக்கீரை கொஞ்சம் பறித்து வச்சுருக்கோம். இந்த முருங்கைக்கீரையை வந்து இந்த நெய்யில் போட்டோம்னா ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். அதனால் நான் இப்போ முருங்கைக்கீரை போடுறேன். முருங்கைக்கீரை போட்டோன்னே முருங்கைக்கீரை பொரிஞ்சிருச்சுன்னா நெய் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். நெய் காய்ச்சும் போது நமக்கு வந்து முருங்கைக்கீரை கிடச்சா சேர்த்தலாம். அப்படி இல்லாட்டி ஒரு சிலர் கருவேப்பிலை கூட சேர்த்துவாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வெந்தயம் கொஞ்சம் போடுவாங்க. நம்ம எது வேணும் நமக்கு விருப்பமாக போட்டுக்கலாம். ஆனால் வந்து நம்ம தீபத்துக்கு, அதாவது நம்ம கோயிலுக்காக நெய் காய்ச்சிரும், இல்லை சாமி விளக்கு பற்ற வைக்கிறோன்னா அதில் வந்து எதுவுமே நீங்கள் சேர்த்தாதுங்க. ப்ளைனாக வந்து நம்ம வெண்ணெய் எடுத்து நம்ம நெய் காய்ச்சிக்கலாம். இப்போ வந்து நெய் காய்ச்சியாச்சு, ரெடி ஆகிடுச்சு. இந்த நெய் இது வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டீல் ஜல்லடை வச்சு வடிச்சுக்கலாம். இதில் போட்டால் நம்ம முருங்கை இலையெல்லாம் தனியாக எடுத்துடலாம். இப்போ வந்து நெய் வந்து காய்ச்சி ரெடியாக இருக்குது. இதை வந்து டைரெக்டாக நம்ம நெய் எந்த கப்பில் வைக்கிறோமோ அந்த கப்லேயே நம்ம வடிச்சுக்கலாம். இப்போ நம்ம நெய் காய்ச்சினோடனே பார்த்தீங்கன்னா அந்த சூடாக இருக்கும்போது இப்படி தண்ணியாட்டம் தான் இருக்கும், ஆயில் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நெய் வந்து நல்லா கெட்டி ஆகிட்டு நமக்கு வந்து மணலாக எல்லோ கலரில் நமக்கு கிடைக்கும். இது வந்து மாட்டுப்பால்லேருந்து தான் எடுத்தது, அதனால் எல்லோ கலரில் இருக்கும். இந்த நெய் வந்து ரொம்ப வாசனையோடு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எப்பயுமே வந்து ஒரு 10 நாளைக்கு ஒருக்காவே நான் நெய் காய்ச்சிடுவேன். ரொம்ப நாள் சேர்த்து வச்சுருந்தோம்னா அந்த வெண்ணெயோட வாசனை வந்து நமக்கு ரொம்ப இதாக இருக்கும், பழசான மாதிரி இருக்கும். அதனால் அந்தளவுக்கு விடாமல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேரும்போதே நான் நெய் காய்ச்சிடுவேன். நெய்யை வந்து கொஞ்சம்
நாளைக்கு வச்சுக்கலாம். ஆனால் வெண்ணெய் வந்து ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது. அதனால தான் நான் அப்படி செய்வேன். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.